விசில் அடிக்கணும், அப்போ தான் தேர் நகலும். நாங்கள் விசில் அடித்தா தான் நிற்கும். ரொம்ப சிரமம் இருக்குது. மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் தேரோட்ட விழாவில் தேரை இழுக்கும் முன்னர் தேருக்கு கட்டை போடுதல் என்பது தேரோட்டங்களில் மிக முக்கியமான சவாலான மற்றும் ஆன்மீக அர்ப்பணிப்புடன் கூடிய பணியாகும். இது தேரின் இயக்கத்துக்கு முக்கியமானது. சரியான முறையில் கட்டை பொருத்தாத நிலை விபத்துக்கு வழிவகுக்கும். உடல் உழைப்பும் அனுபவமும் தேவைப்படும் இந்த பணி பாரம்பரியத்தின் பொறுப்பாகவும் பக்தியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு காரை திருப்ப ஸ்டேரிங், வேகத்தை கட்டுப்படுத்த பிரேக், வேகத்தை கூட்ட குறைக்க ஆக்சிலேட்டர், இப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய தேரால் யாருக்கும் எந்த சிறு பாதிப்பும் இன்றி பாதுகாப்பாகவும் அழகாகவும் ஓட்டி வந்து நிறுத்துவது எவ்வளவு சிரமம். அதற்கு பின்னால் உள்ள சிரமங்களும் ரொம்பவே அதிகம். உயிரை பணயமாக வைத்து ஒவ்வொரு தேர் சக்கரத்திற்கும் கட்டைகளை கொடுத்து திருப்புவது, நிறுத்துவதற்கு எத்தனை சிரமங்கள். மீனாட்சி அம்மன் திருத்தேரில் ஹைட்ராலிக் பிரேக் உண்டு என்றாலும் கூட அது அவசரத்திற்கு மட்டுமே. பல டன் மதிப்புள்ள தேரை முழுமையாக கொண்டு வந்து நிறுத்தும் பொறுப்பு கட்டை போடும் நபர்களின் கையிலேயே உள்ளது. ஒரு தேரில் சக்கரங்கள் சுதந்திரமாக சுற்றும். தேரை நகர்த்தும் போது அதனுடைய சக்கரங்களை தடுப்பதற்காக ஆப்பு போட வேண்டும். மரத்தில் செய்யப்படும் இந்த ஆப்பு போன்ற கட்டைகள் சக்கரங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டு தேரை எந்த நிலையிலும் நின்றுவிடச் செய்யும். குறிப்பாக சக்கரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த இடைவேளையில் சென்று துல்லியமாக ஆப்பை பொருத்த வேண்டும். ஒரு வினாடியின் தாமதம் அல்லது கவனக்குறைவு தேரை தவறாக நகரச் செய்யும். இது பெரிய விபத்தாக கூட மாறும். இவர்கள் தேரோட்ட நாளில் மட்டும் வந்து பங்கு பெறுவதில்லை. தேரை கட்டும் பணியில் தொடக்கத்திலிருந்தே ஈடுபடுகின்றனர். தேரின் இயக்கத்தை கண்காணித்து திருப்பங்களை கணக்கிட்டு தேவையான இடங்களில் முன்னதாகவே ஏற்பாடு செய்கின்றனர். இவர்கள் பணியால் தேரோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைகிறது. அவர்களது அனுபவ அறிவும் உடல் திறனும் ஆன்மீக பக்தியும் சேர்ந்து ஒரு தேரின் இயக்கத்தை உயிரோட்டமாய் மாற்றுகின்றன. திருப்பரங்குன்ற கிராமத்திலேருந்து இங்கே வந்து நாங்கள் தடி போட்டுக்கிட்டு இருக்கோம். வருஷம் 50 வருஷமாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நைட்டே வந்துடுவோம். நைட்டு வந்துட்டு காலையில் தேரை நிலைக்கு நிறுத்திட்டு நாங்கள் நல்ல முறையில் முடிச்சு கொடுத்துட்டு போவோம். தேவஸ்தானத்தில் எங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் சிரமத்தை பார்க்காம இந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து தொண்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது 50 வருஷமாக பண்ணிக்கிருக்கோம். திருப்புறதில் வந்து அந்த குடில் கட்டை கொடுக்குறாங்கள ஆசாரி, அவங்க திருப்புவாங்க. நாங்கள் பின்னாடி வந்து நெம்புதடி போட்டு தேரை நகட்டி விடுவோம். தேரை இந்த முடங்கள் இந்த நிடிச்சில் இந்த மாதிரி தேரை திருப்பி நகட்டி விடுவோம். அதை நகட்டி விடையில இந்த தேரை அவங்க கட்டை கொடுத்தாங்கன்னா சைடில் சாஞ்சி திருப்பி கிளம்பிடும். வருஷம் வந்துடுவோம். வந்து இங்கே ஒரு 50 பேர், பெரிய தேரில் ஒரு 50 பேர் வந்து தலைமுறை வந்து தலைமுறை வந்து இழுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் கொஞ்சம் தவிர்த்துச்சுன்னா ரொம்ப இது ஆள் பார்த்து செய்யணும், பண்ணணும், விசில் அடிக்கணும், அப்போ தான் தேர் நகலும். நாங்கள் விசில் அடித்தா தான் நிற்கும். ரொம்ப சிரமம் இருக்குது. இந்த கட்டையை போட்டால் தான் வளைவுகள் திரும்பும். இந்த கட்டையை இப்போ திரும்புகிறோம்ல, திரும்பும்போது இந்த கட்டையை போடணும். தடியை போட்டோம்னா திரும்பும். அடுத்து உங்ககிட்ட திரும்பும்போது அந்த தடியை போடுவோம். இதுதான் ரொம்ப சிரமம் தான். ஆத்தா மீனாட்சிக்காண்டி நாங்கள் செய்கிறோம். நாங்கள் தலைமுறையாக வரோம். பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்து வரோம், பண்ணிக்கிருக்கோம்.
வணக்கம்.